மார்ச் 28 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அமைதிக்கான அழுத்தம். இன்றைய வேத வாசிப்பு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ, நீதியுள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். குறிப்பு வசனம்: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. வாழ்க்கையின் மிக பெரிய அழுத்தங்களில் ஒன்று வீட்டை மாற்றுவது. நான் எனது முந்தைய வீட்டில் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் வசித்த பிறகு எங்கள் தற்போதைய வீட்டிற்கு சென்றோம். நான் திருமணத்திற்கு முன் 8 வருடங்கள் அந்த முதல் வீட்டில் தனியாக வாழ்ந்தேன். பின்னர் என் கணவர் தனது எல்லா பொருட்களுடன் இணைந்தார். பின்னர் ஒரு குழந்தையை பெற்றோம். இன்னும் அதிகமான பொருட்கள் சேர்ந்தது. நாங்கள் புதிய வீட்டிற்கு போன நாளிலும் கூட அமைதி இல்லை. வீட்டை மாற்றும் பணியாளர்கள் வருவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்னும் கூட நான் இன்னும் புத்தகத்தை எழுதி முடித்துமே கொண்டிருந்தேன். புதிய வீட்டில் பல படிக்கட்டுகள் இருந்தன. எனவே திட்டமிட்டதை விட 2 மடங்கு நேரம் மற்றும் பணியாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அன்றைய நிகழ்வுகளால் நான் மன அழுத்தத்தை உணரவில்லை. அதற்கான காரணத்தை பின்னர் தெரிந்து கொண்டேன். ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்க பல மணி நேரம் செலவழித்தேன். வேதம் மற்றும் வசனங்களின் கருத்துகள் நிறைந்த புத்தகம் அது. தேவனின் கிருபையால் நான் தக்க நேரத்தில் முடிக்க வேதத்தை பார்த்து ஜெபித்து எழுதினேன். எனவே வேதத்திலும் ஜெபத்திலும் நான் மூழ்கியதே மன அழுத்தத்தை நான் உணராததற்கான காரணம் என்று நம்புகிறேன். பவுல் எழுதினார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. நாம் ஜெபித்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கையில் பிரச்சனை மீதிருக்கும் நம் கவனத்தை நம் அருள்நாதரிடம் திருப்புகிறோம். மன அழுத்தத்தை சமாளிக்க உதவும்படி நாம் தேவனிடம் கேட்கலாம். அதனால் நாம் அவருடன் இணைகிறோம். இது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அளிக்கும். இன்று என்ன மன அழுத்த சூழ்நிலைகளில் தேவன் உங்களுக்கு அமைதியை தர வேண்டும்? நன்றியுடன் ஜெபிப்பது எப்படி உங்கள் மனதை மாற்றும்? எங்களுக்காக யாவற்றையும் அருள்பவரே, எங்களின் பாதுகாவலரே, எனது கவலைகளை உம்மிடம் தெரிவிக்கிறேன். உமது சமாதானம் என் மனதையும் இதயத்தையும் காக்கட்டும். ஆமென்.